இது வந்து ஸ்பேஸில் நமக்கு தெரிஞ்சது 3 டைமென்ஷன் தான். ஆமாம், வேறு ஒரு டைமென்ஷனில் இருக்குது, அதனால் நம்மளால் உணர முடியாது. அது மாதிரி பல சயின்டிஃபிக்காக சொல்லணுன்னா அந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. பட் இது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஐம்புலன்கள்னால அதை உணர முடியல. ஆனால் அவைகள் இருக்கின்றன. அதாவது எப்படின்னா, நம்மளுடைய டைமென்ஷனில் அவங்க வந்து ஒரு எஃபெக்டை கொண்டு வர முடியாது. இது வந்து பிரேத சரீரம்னு சொல்கிறது. அந்த ஜீவாத்மாவுக்கு வந்து ஒரு உடம்பு இருக்குது. அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியலையே ஒழிய அது பிரேத சரீரம்னு சொல்கிறது. இப்போ செகண்ட் வேர்ல்டு வாரில் கூட வந்து போலண்டில் வந்து ஒரு ஹைவே இருக்குது. அங்கே வந்து ஒரு பழைய பில்டிங் பழஞ்சாயிடுச்சு. அங்கே வந்து நிறைய வார் நடந்துருக்கு. அந்த பில்டிங் கிட்ட ட்ராவல் பண்ணி வந்து யாருமே கிடையாது. அது ஒரு ஓல்டு பில்டிங், யாரும் கிடையாது. எவ்வளோ வருஷமாக யாருமே கிடையாது. இதெல்லாம் 1960s நடந்த ஒரு நிகழ்ச்சி. அங்கே வந்து மியூசிக் கேட்கும் அந்த வீட்டுக்குள்ளே. அதை வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த விஷயத்தை நம்ம மைண்டில் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா, அந்த இடத்துல பல விதமான விபத்துக்கள் நடந்து அதில் இருக்கக்கூடிய அந்த ஜீவன்கள் வந்து அந்த இடத்துல இருந்து மேலும் விபத்துகளை நடத்தி அனைவருக்கும் வணக்கம். அன்பு சகோதர சகோதரிகள் அனைவரையும் இந்த காணொலிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் CKN. நாம் பல தலைப்புகளில் கீழ் என்னுடைய நண்பர் ராஜேஷ் அவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறோம். இன்றும் ஒரு சுவையான ஒரு தலைப்பை தான் எடுத்து வந்திருக்கிறேன். நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் வாருங்கள். வணக்கம் ராஜேஷ். இந்த உங்கள்கிட்ட முக்கியமாக கேட்க வேண்டியது வந்து, மனுஷன் பிறந்த காலத்துலேருந்தே அவனுக்கு வந்து ஒரு பயம், அந்த ஃபியர் என்ற ஒரு இமோஷன் உண்டு. இதுக்கு ஒரு முக்கியமான பெரிய காரணம், நம்ம நிறைய தலைப்பும் கீழே இந்த உயிரை பற்றி நம்ம பேசிக்கிட்டு வரோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இதுவும். இந்த மனிதன் பார்த்து பயப்படக்கூடியது, கேள்விப்படக்கூடியது, சுவையான கதைகள், திரைப்படங்கள், இதை பற்றி சக்கமான விவரங்கள் இருக்கிறது. இதில் எது உண்மை எது பொய் இதெல்லாம் வந்து ஒரு பக்கம், அதை பற்றி நம்ம போக வேணாம். ஆனால் சப்ஜெக்ட் இருக்குது. இந்த பேய், பிசாசு, ஆவிகள், இது மாதிரி பல பெயர்களில் இதை வந்து நம்ம விவரிக்கிறோம். நம்ம வந்து இதை பற்றி பேசுகிறோம். நம்ம வந்து இதை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கோம். அனுபவங்களும் சில இருக்கின்றன. இதை பற்றி உங்களுடைய விவரம் தேவை. நீங்கள் இதை எப்படி விளக்குவீங்க? கண்டிப்பாக. அதாவது இந்த பேய், பிசாசு, இதில் இந்த வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா, பூதம், பிரேதம், பிசாசு, ராட்சசன், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள், கிண்ணறர்கள், இது மாதிரி பல ஜீவராசிகள் சொல்லப்பட்டிருக்கு. இதில் ஒரு சில இதுக்கு வந்து நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய, தொட்டால் உணரக்கூடிய, முகர்ந்து பார்த்தால் நாற்றமோ வாசனையோ அடிக்கக்கூடிய இது உடம்பு, இந்த ஸ்தூல உடம்புன்னு சொல்கிறோம் இல்லையா, இது இல்லாமல் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் உண்டு. இவைகளை தான். அது ஏன் ஒரு சிலர் கண்களுக்கு தெரியுது, ஒரு சிலர் கண்களுக்கு தெரியறதில்ல? ஆமாம். இப்போ இந்த நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்களில் பிறக்கும் நாம் இந்த தெய்வகணம், பூதகணம், மனிதகணம் என்று 3ஆக இந்த நட்சத்திரத்தை பிரிச்சிருப்பாங்க. இதில் இந்த மனிதகணமும் பூதகணத்துக்குள்ளே பிறக்கிறவங்க, நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு கண்களுக்கு தெரியும். அவங்களுக்கு அந்த விஷுவல் ஸ்பெக்ட்ரம் உண்டு, நமக்கு இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து நாய்களுக்கு வந்து இந்த விஷுவல் ஸ்பெக்ட்ரம் இருக்குது, அதுங்களுக்கு வந்து க்ளீனாக அதை பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. இது ஆங்கிலத்தில் வந்து இதை சொல்லும்போது அனதர் டைமென்ஷன் இப்படிலாம் சொல்லுவாங்க. இது வந்து ஸ்பேஸில் நமக்கு தெரிஞ்சது 3 டைமென்ஷன் தான். இது வேறு ஒரு டைமென்ஷனில் இருக்குது, அதனால் நம்மளால் உணர முடியாது. அது மாதிரி பல சயின்டிஃபிக்காக சொல்லணுன்னா அந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. பட் இது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஐம்புலன்கள்னால அதை உணர முடியல. ஆனால் அவைகள் இருக்கின்றன. அதாவது எப்படின்னா, நம்மளுடைய டைமென்ஷனில் அவங்க வந்து ஒரு எஃபெக்டை கொண்டு வர முடியாது. நம்ம வந்து அவங்களோட டைமென்ஷனில் போய் இந்த உடலில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும். இப்போ கூட நான் ரீசெண்டாக இந்த வருஷம்தான் ஒரு 5-6 மாதம் முன்னாடி இருக்கும். ஐ திங்க் சம்வேர் இன் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அந்த ரேஞ்சில் இருக்கும், ஞாபகம் இல்லை எனக்கு. யூஎஸில் வந்து ஒரு பெரிய ஸ்கிராப் யார்டு இருக்குது. அதாவது அங்கெல்லாம் எப்படின்னா, அந்த காரு நீ பழசாயிடுச்சுன்னா விற்க முடியாது. அப்படியே ஒரு நாள் ரோட்டில் பார்க் பண்ணிட்டு போயிடுவான். அது குப்பலாரி வந்து வாரி போட்டுன்னு போயிடும். ஒரு ஹெலிகாப்டர் ஒரு மேக்னெட் மாதிரி அப்படியே டப்புன்னு ஒட்டி தூக்கும், ஒரு லாரியில் தூக்கி போயிடும். அதெல்லாம் அந்த யார்டுக்கு போயிடும்.
அந்த யார்டில் போயிட்டு அதுக்கு தனக்கு தேவையானதெல்லாம் பிரித்து எடுத்துப்பாங்க. தேவையில்லாதெல்லாம் வந்து அவங்க வேஸ்ட் மெட்டீரியல் ஆக்குவாங்க. பெரிய யார்டு அதெல்லாம் வந்து ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஏக்கர்ஸில் இருக்கும். அதில் ஃப்ரண்ட்டில் ஆஃபீஸ்லாம் இருக்கும், உள்ள எர்த் மூவர்ஸ்லாம் இருக்கும், நிறைய வேலை நடக்கும். அப்புறம் அவங்க போயிடுவாங்க. அங்கே வந்து ஃபுல்லாக அந்த இப்போ தான் நம்ம எல்லா இடத்துலையும் கேமரா வந்துருச்சு இல்லை, அங்கே வந்து கேமரா யாராவது ரெக்கார்டிங்க்கு அதான் என்ன நடக்குது, யாராவது நைட்டில் திருட வருவாங்களா, அந்த மாதிரி செக்யூரிட்டி கேமராஸ் இருக்காங்க. அந்த கேமராவில் ஒரு நாள் இவங்கெல்லாம் வேலை முடிச்சுட்டு 6-7 மணிக்கு போயிடுறாங்க. மறுநாள் வந்து பார்க்கும்பொழுது அந்த அங்கே மலையாக கூச்சி வச்சுருக்கு இந்த மெட்டல் ஷீட்டு அது இதெல்லாம் எவ்வளோ வண்டிகள் வந்து பிரித்து எடுக்கிறாங்க. அதில் வந்து ஒரு வெள்ளையாக ஒரு உருவம் குதித்து விளையாடிட்டு இருக்கு. அது அந்த கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதை வந்து பிபிசியில் காமிச்சாங்க. இதில் இது மாதிரிலாம் இருக்குது. எக்ஸ் ஃபைல்ஸ்னு ஒரு ப்ரோக்ராமே இருக்குது. இப்போ ஒரு மனிதன் இறப்பு ஏற்படும் பொழுது அந்த வெளியே வரான்னு சொன்னோம், நம்ம அந்த அந்த உடம்பை சுற்றி வருது, எப்படியே உள்ளே போகணுன்னு இதெல்லாம் சொன்னோம் இல்லையா. இது வந்து பிரேத சரீரம்னு சொல்கிறது. அந்த அந்த ஜீவாத்மாவுக்கு வந்து ஒரு உடம்பு இருக்குது. அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியலையே ஒழிய அது பிரேத சரீரம்னு சொல்கிறது நம்ம கண்களுக்கு தெரியாது. இதை பற்றி ரொம்ப டீப்பாக நம்ம வந்து சொல்லலாம். இந்த பிரேத சரீரத்தில் வந்து அது என்னென்ன மாதிரி சஃபரிங்ஸ் அண்டர்கோ பண்ணுது, என்னென்ன மாதிரி ரிச்சுவல்ஸ் பண்ணி அதை வந்து நம்ம அது வேறு ஒரு சரீரத்தை கொடுத்து அதை பிரயாணத்துக்கு ரெடி பண்ணி அது பண்ணுறதெல்லாம் ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்குது. ரிச்சுவல்ஸ்லாம் இன்னொன்று சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு 82 வயசு அவருடைய ஆயுள், அவருடைய ஜாதக பிரகாரம் அவர் வந்து குடும்ப சுமை பணச்சுமையெல்லாம் தாங்க முடியாமல் 42 வயசில் தற்கொலை பண்ணிக்கிறாரு. இன்னும் 40 வயசு இருக்குது அவருக்கு. அந்த 40 வயசு வரைக்கும் இந்த உயிர் வந்து இந்த உலகத்தில் ஆவியாக சுற்றி வரும்னு சொல்கிறாங்க. அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது இயற்கையாக மரணம் அடைகின்றவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு சம்ஸ்காரம்னு சொல்கிறது, அந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சு அவங்கள விடுதலை கொடுத்து அனுப்பிச்சிடுறோம், அவங்கள அனுப்பிச்சி வைக்கிறோம். அது ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு உண்டான அந்த சடங்குகள் எல்லாம் பண்ணிடுறோம். இதை பற்றி கருட புராணத்தில் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கு. இது வந்து நம்ம ஓப்பனாக வந்து ஒரு பப்ளிக் டிஸ்கோர்ஸில் இதை பற்றி டீட்டெயில்டாக சொல்லக்கூடாது. ஏன்னா இதை வந்து உபதேசம் பெற்று தான் வந்து இதை தெரிஞ்சுக்கணும் ஒருத்தர். புரிஞ்சுது. பட் இது வந்து இந்த பிசாசு அப்படின்னு சொல்லக்கூடாது, பேய் பிசாசுன்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி தற்கொலை வயலன்ஸில் செத்து போகிறாங்க இல்லையா. ஆமாம், பல கொலைகள் செய்து கொலை செய்யப்படுகிறவர்கள், அப்புறம் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் ரேசிங் போயிட்டு இந்த ஆக்சிடெண்ட்டில் போகிறவங்க. ஆமாம், இவங்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு சூசைடல் கேட்டகரியில் வந்துடும். அகால மரணம் வரும் என்று தெரிந்தும் அந்த ஒரு ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறது, அந்த துணிச்சலாக போய் பரவாயில்ல ஐ எம் ரெடி டு டை அப்படின்னு போய் வெஞ்சர் பண்ணுறது. இந்த மாதிரி சாவு ஏற்படுறவங்கள்லாம் வந்து பேய் ரூபத்தில் சுத்தம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு உடம்பு இருக்குது. அந்த உடம்பை அந்த காலகட்டம் முடிஞ்ச அப்புறம் அவங்க டிபார்ட் பண்ணி போயிடுவாங்க. நீங்கள் தான் இறந்த பிறகு நம்ம சடங்கெல்லாம் பண்ணி அவங்கள வழி அனுப்பி வைக்கிறோமே. ஆமாம், இது வந்து நார்மல். அது அங்கே ஒர்க் அவுட் ஆகலையா? அது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் காலகட்டம் இருக்குது. ஆனால் அகால மரணம் ஆயிட்டாங்க அவங்களுக்கு. அது அவங்க ஒரு சில இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிற ஒரு சில ஜீவன்கள் இருக்கு இல்லையா. ஆமாம், இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த எல்லா ஜீவன்களுக்குமே பொதுவானது ஒன்று என்ன அப்படின்னா, சாதாரண மனிதர்களுக்கு வந்து என்ன ஆசைகள் இருக்கோ, தண்ணி குடிக்கணும், சாப்பிட்ணும், இன்பங்களில் ஈடுபடணும், எந்த ஆசைகள் இருக்கோ அதுக்கும் இருக்கும். ஆனால் அதுக்கு உண்டான உடம்பு அதுக்கிட்ட இல்லை. இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய உடம்பு அதுக்கிட்ட இல்லை. ஆனால் வேற டைமென்ஷனில் இருக்குது. வேறு டைமென்ஷனில் இருக்குது. இந்த நம்ம டைமென்ஷனுக்கு வர முடியாது. வந்தால் தான் அனுபவிக்க முடியும். ஆனால் அது வேறு டைமென்ஷனில் இருக்குது. அதனால் என்ன பண்ணோன்னா அது ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபைடு ஸ்டேட்டில் வந்து பயங்கர அஜிடேட்டட் ஸ்டேட்டில் சுற்றிக்கிட்டே இருக்கும். அது வந்து இந்த சினிமாலாம் காட்டுறாங்களா, மனிதர்களை வந்து தொந்தரவு பண்ணுறது. இதில் ஒரு சில ஜீவன்கள் வந்து என்ன செய்யும் அப்படின்னா அது வந்து கற்றுக்கும் நம்மளுடைய டைமென்ஷனுக்குள்ளே வந்து அங்கே எப்படி டிஸ்டர்பன்ஸ் உண்டாக்குறது அப்படிங்கிறத அது கண்டுபிடிச்சிக்கும். அப்போ அது நம்மளை வந்து பேய் பிடிச்சிதுன்னு சொல்கிறாங்களே. இப்போ ஒரு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு ஜீவாத்மா பேயாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு மனித உடலுக்குள்ளே வந்து பூர முடியுமா? சினிமாலாம் காட்டுறாங்களே. வரும். இந்த போல்ட்ரகிஸ்ட்னு சொல்கிறோம்ல, அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஜீவன்கள் வந்து அவங்க டைமென்ஷனை தாண்டி நம்மளுடைய டைமென்ஷனுக்குள்ளே வந்து ஒரு சில எஃபெக்ட்ஸை உண்டாக்க முடியும். சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஒரு டேபிள் மேலே வச்சுருக்கிற ஒரு பொருள், ஒரு டம்ளரோ ஏதோ ஒன்று கீழே வந்து விழும்.
அவங்களால வந்து ரொம்ப அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்மளுடைய டைமென்ஷனில் ஒரு எஃபெக்ட் உண்டாக்கி அதை பண்ணுறாங்க. அவங்க நம்மளுடைய அட்டென்ஷனை கிராப் பண்ணுறதுக்காக. இப்போ செகண்ட் வேர்ல்டு வாரில் கூட வந்து போலண்டில் வந்து ஒரு ஹைவே இருக்குது. அங்கே வந்து ஒரு பழைய பில்டிங் பழஞ்சாயிடுச்சு. அங்கே வந்து நிறைய வார் நடந்திருக்கு. அந்த பில்டிங் கிட்ட ட்ராவல் பண்ணி வந்து யாருமே கிடையாது. அது ஒரு ஓல்டு பில்டிங், யாரும் கிடையாது. எவ்வளோ வருஷமாக யாருமே கிடையாது. இதெல்லாம் 1960s நடந்த ஒரு நிகழ்ச்சி. அங்கே வந்து மியூசிக் கேட்கும் அந்த வீட்டுக்குள்ளே, லைட்டெல்லாம் எரியும். ஒன்றுமே புரியாது யாருக்கும், யாருமே போக மாட்டாங்க. நிறைய பேர் போயிருக்காங்க, அவங்களால ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஒருத்தன் வந்து ஒரு மிலிட்ரியாலே ஒருத்தன் வந்து அதை சேலஞ்சாக எடுத்துக்கின்னு அப்போ ஓரளவு கம்யூனிகேஷன்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. எல்லாம் அவன் செட் பண்ணிக்கிறான். நான் போகிறேன், நான் தனியாக போகிறேன்னு சொல்லிட்டு அவன் போய் நிறுத்திட்டு வெயிட் பண்ணுறான். நல்லா 7-8 மணி இருட்டான அப்புறமா அவங்க அங்கேருந்து மியூசிக்லாம் கேட்குறது, லைட்லாம் வருது. அவன் வந்து கையில் பேப்பர் வச்சுக்கிறான், எழுதினே வரான். நான் பில்டிங் கிட்ட நடந்து வரேன், ஒரு விண்டோவில் லைட்டு தெரியுது எனக்கு, ஏதோ ஒரு ஆர்கெஸ்ட்ரா மியூசிக் மாதிரி ஒரு மியூசிக் கேட்குது உள்ளே, ஏதோ உள்ளே ப்ளே பண்ணுறாங்க. அது ரேடியோலேருந்து வருதா எதுலேருந்து வருதுன்னு தெரியல. நான் மியூசிக் வெளியில் லைட்டாக கேட்குது, உள்ளே போனால் நல்லாவே கேட்கும், இந்த இன்டென்சிட்டியில் கேட்குது அப்படின்லாம் சொல்லி எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுறான். அப்புறம் அந்த விண்டோ கிட்ட வந்துடுறான். நான் இந்த விண்டோ கிட்ட வந்துட்டேன், உள்ளே லைட் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் அந்த விண்டோ திறந்து இது பண்ணி ஹோல்ட் பண்ணி உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் எழுதியிருக்கான். அதுக்கப்புறம் அந்த விண்டோவை பிடிக்கிறான், அதை அப்படியே கையோடு வந்துடுது, அதையும் எழுதுறான். எழுதிட்டு இப்போ நான் உள்ளே போகிறேன்னு எழுதுறான். அது வரைக்கும் தான் இருந்திருக்கு மார்க்கிங். மறுநாள் காலையில் வந்து பார்த்தா அவன் உள்ளே இறந்து கிடக்கிறான். அவன் எப்படி இறந்தான், என்ன ஆச்சு, உள்ளே போய் அவன் என்ன பார்த்தான், உடனே எழுத முடியல. இதோட நிற்கிது. அப்போனா அதுக்கப்புறமா அவன் உடனே செத்துட்டானா அதெல்லாம் எதுவுமே தெரில. இது மாதிரிலாம் வந்து இதெல்லாம் உண்மை கதைகள். ஒரு 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 யூஎஸில் ஒரு எக்ஸ்பைல்ஸில் வரும் ஹைவேல ஒருத்தர் வந்து 10 மணிக்கு கிளம்புறாரு ஆஃபீஸில். அன்றைக்கி ரொம்ப டென்ஷன் ஜாபு. 10 மணிக்கு கிளம்புற 2 பேருமே வந்து நெக்ஸ்ட் சிட்டிக்கு போகணும். டெய்லி வந்து ட்ரைவ் பண்ணிட்டு வருவாங்க. ஒரு 2 hours ஆகும் அவங்க ட்ரைவ் பண்ணி வரத்துக்கு. அதுக்கு திருப்பி அவன் கொலிக்கு வந்து ஒரு 45 minutes முன்னாடி நான் கிளம்புறேன்னா அவன் கார் எடுத்துகிட்டு போயிட்டான். அவனும் அந்த நகரம் தான், வீட்டுக்கு 2 hours ட்ரைவ் பண்ணி போனோம். இவன் எல்லாத்தையும் முடிச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 o'clock இவன் கிளம்புறான். அவன் 9:15 கிளம்பிட்டான். இவன் வரான். ரெண்டாவது 10 மணிக்கு கிளம்பினவன் ரொம்ப ஸ்பீடாக வந்துனுக்கிறான். நைட்டு தானே, அமெரிக்கன் ஹைவே தானே, ஃபுல் ஸ்பீடில் வந்துனுக்கிறான். 150 160 வந்துனுக்கிறான் ஃபாஸ்ட் லைனில். பார்த்தா தூரத்தில் பார்த்தா யாரோ நிற்கிறாங்க ரோட்டில் தெரியுது. சரின்ட்டு ஸ்லோ பண்ணி லேன் கட் பண்ணிக்கிறான். ஸ்லோ ஸ்பீட் லைனுக்கு வந்துடுறான், லாஸ்ட் லைனுக்கு வந்துடுறான். கிட்ட வந்துட்டான். கிட்ட வந்து பார்த்தா இவனுடைய கொலிக்கு 9:15 மணிக்கு கிளம்பினான். அவன் பார்த்தா அவனுக்கு கீழே வந்து முட்டி கீழே கால் இல்லை. பயந்துடுறான் இவன். அது பார்த்துட்றான், க்ளீனாக பார்த்துட்டு பயத்தில் காரை ஸ்லோவாக ஓட்டின்னு வரான் அந்த லாஸ்ட் லைன்லேயே. அவனுக்கு மூஞ்சி கிஞ்சிலாம் வெளிரி போகுது. ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் வரான். வந்து பார்த்தா அங்கே வந்து ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, ரோ ஆஃப் கார்ஸ். அதில் இவன் செத்துட்டான். இவனை வந்து வார்னிங் பண்ணுறான் அவன், ஃபுல் ஸ்பீடில் போயிடாதுன்னு. அதை பார்த்தனால தான் இவன் ஓரம் வந்து ஸ்லோவாக வந்தான். அந்த ஃபர்ஸ்ட் லைன் இதில் வந்து அவனுக்கு ஆக்சிடென்ட். இந்த மாதிரிலாம் நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்துருக்கேன். அப்போ இந்த ஆவி, பேய், பிசாசு, இந்த பேய்கள் இதெல்லாம் உண்மைதானா? உண்மைதான். இதில் ஒரு சில பேய்கள் வந்து நான் சொன்ன மாதிரி அதால் அனுபவிக்க முடியல இல்லையா, அதுக்கு வேண்டியதெல்லாம் ஒரு உடலை தேடி அலையுது உள்ளே வரோம். உள்ள இப்போ ரொம்ப வீக் மைண்டடாக இருக்கிறவங்க, அதில் ஏன் நீயும் நானும் மாற்றுறது இல்லை? அதான் வீக் மைண்டடாக இருக்கிறவங்களுக்கு உடம்புக்குள்ளே பூந்துடும். அது பூந்து அது ஆட்டி படைக்கும். அந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஜீவனை வந்து ஒரு ஓரம் கட்டிட்டு இது உட்காந்துக்கிட்டு இது கமாண்ட் கொடுக்கும் மைண்டுக்கு. புரிஞ்சுது. நீ போய் உன்னை கட் பண்ணிக்கோ, உன்னை அந்த ரத்தத்தை குடி, இதை போய் அடி, அவனை போய் அடி, இதை கீழே தள்ளு, அந்த மாதிரி கமாண்ட் கொடுக்கும். இதான் பேய் பிடிச்சதுன்னு சொல்கிறாங்கல்ல. ஆமாம், பேய் பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க. அது எல்லாருக்கும் வராது இல்லை, யாரோ ஒருத்தருக்கு தான் வருது. ஒரு வீக் மைண்டட் பீப்புளுக்கு அது வரும். ஸோ இதை வந்து சைக்காலஜிஸ்ட் ஒத்துக்கிறது இல்லையே, ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம இதில் அது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர் ஏன் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அந்த பேயினுடைய சஞ்சாரம் அந்த உடம்புலேருந்து விலகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் நார்மல் ஆகிடுவான். ஆமாம், ஆகிடுவாங்க. அதே மாதிரி ஆவாகனம் பண்ணுறதுன்னு பர்பஸ்ஃபுல்லாக நம்ம ஆவாகனம் பண்ணிக்கிறது நம்ம உடம்புல. அது ஒரு பொய்யோ ஒரு பிசாசோ ஒரு ஆவியோ நம்ம வாழும் இல்லத்திற்குள், நம் வாழும் வீட்டிற்குள் வராமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அது வராமல் இருப்பதற்கு பலவிதமான பூஜைகள் ஒரு சில இதெல்லாம் இருக்குது வராமல் இருக்கிறது. ஆனால் அது நமக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்னா வரும், வந்து விசிட் பண்ணிட்டு போகும்.
நம்மளை ஒன்றும் பண்ணாது. நான் வராமல் இருப்பது ஒன்று, வந்தாலும் நம்மளை வந்து அது பாதிக்கக்கூடாமல் இருப்பதற்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கிறதா? நான் என்னுடைய அனுபவத்தில் என் கண்ணால் நான் பார்த்துட்டு அந்த மாதிரி வரும்பொழுது, நீ இங்கே இது வந்து உன்னுடைய இடம் இல்லை, நீ போயிடு, நீ வந்த வரைக்கும் நன்றி, நீ கிளம்பிடு அப்படின்னு சொன்ன இந்த வெள்ளை இருக்குன்னு ஒன்று இருக்குல்ல, வெள்ளை பூக்களை இருக்கும் ஒரு சில பொருள்கள் வெள்ளை எருக்கம்பூ, அந்த வெள்ளை இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதனுடைய வேர் நீங்கள் வந்து வாசலில் கட்டி வச்சா யாரும் வரமாட்டாங்க. இந்த இயந்திரங்கள்னு இருக்கு, இந்த தகுட்டில் அந்த இதெல்லாம் எழுதுவாங்க, எழுதி அதை ஃப்ரேம் போட்டு மாட்டி வைப்பாங்க. அது மாதிரி இதெல்லாம் வச்சா வந்து இந்த மாதிரி இந்த பிசாசு ஆவிகள் இதெல்லாம் ஒரு மனிதர்கள் வாழும் ஒரு இல்லத்திற்குள் வர முடியாது. அது மாதிரிலாம் நிறைய தொழில்நுட்பங்கள் நம்ம இந்திய துணை கண்டத்தில் தமிழ் பாரம்பரியத்திலும் இருக்குது, வடநாடுகள்லையும் இருக்குது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஹைவேல போகும்போது ஒரு போர்டு வச்சுருப்பாங்க ஒரு சில இடங்களில், விபத்து பகுதி மெதுவாக செல்லவும். ஆமாம் பார்த்துருக்கேன். அதை வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த விஷயத்தை நம்ம மைண்டில் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல பல விதமான விபத்துக்கள் நடந்து அதில் இருக்கக்கூடிய அந்த ஜீவன்கள் வந்து அந்த இடத்துல இருந்து மேலும் விபத்துகளை நடத்தி இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் கூட இருக்குது ஹைவேஸில். ஒரு சில இடங்களில் வந்து நீங்கள் இந்த பில்டிங் சொன்னீங்க. நார்மலாக வந்து நான் நிறைய ஒரு ஹைவேல நிறைய லட்சக்கணக்கான கிலோமீட்டர்ஸ் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், போத் இன் இந்தியா அண்ட் அப்ராடு. நம்ம இந்தியா துணை கண்டம் நம்ம தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமாக நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். நான் இந்த நைட்டில் ட்ராவல் பண்ண மாட்டோம், 6-6:30 மணியோட க்ளோஸ் பண்ணிவிடுவோம். எந்த அருகாமையில் நகரம் நகரமோ அதோட க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அதோட மறுநாள் ஏர்லி மார்னிங் கிளம்புவோம், 5-5:30 மணிக்கெலாம் கிளம்பிடுவோம், 4 மணிக்கெலாம் எழுந்து குளிச்சுட்டு. இப்போது இதில் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னா, நீங்கள் சொன்னது நான் பார்த்துருக்கேன், இந்த போர்டு விபத்து நடப்பு அது 1 கிலோமீட்டர் முன்னாடியே போட்டிருக்கோம், மெதுவாக செல்லும், அடுத்த 18 கிலோமீட்டருக்கு மெதுவாக செல்லும் கேட்டுக்கொள்கிறோம், ஆக்சிடென்ட் ப்ரோம் ஜோன் அப்படிலாம் போட்டிருக்கோம், தமிழ்லேயும் போட்டிருக்கோம், இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்கோம். நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் தெரியுமா? ஆக்சிடென்ட்ஸ் எங்கே தெரியுமா நடக்குது நிறைய இடத்துல? அந்த ஆக்சிடென்ட் நடத்த எடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் மேக்ஸிமம் 1 or 2 கிலோமீட்டர்ஸில் ஒரு சுடுகாடு இருக்கும். கண்டிப்பாக. ஆமாம், அது நான் பார்த்துருக்கேன். ஆமாம், இது அதுவும் பாசிபிள். ஸோ இந்த டிஸ்எம்பாடிட் பீயிங்ஸ் வந்து நம்மளுடைய மனதில் வந்து ஒரு சிறிய பாதிப்பை ஏற்படுத்தும் சக்தி அவர்களுக்கு, சில பேருக்கு அவங்க வந்து அதை அக்வயர் பண்ணி. அப்படின்னா அந்த ஜீவாத்மா என்று அடையக்கூடிய அந்த உயிர் வந்து நம்ம உடலுக்குள்ளே பூந்துருமா? முழுவதுமாக உள்ள போற முடியாது, கொஞ்சம் ஒரு சலசலப்பை ஏற்படுத்த முடியும் நம்ம உடம்புல, நம்மளை ஆக்கிரமித்து விடும். ஆமா, அப்படி எடுத்துக்கலாம். ஒரு சலசலப்பு, ஒரு சின்ன இது ஏற்படுத்தும் பொழுது நமக்கு அவங்களுடைய எண்ண அலைகளை நம்மளுக்கு கொடுப்பாங்க, ஒரு ஆட்டம் ஏற்படும் நமக்கு. ஃபுல்லா உள்ள பூந்தாச்சுன்னா நம்ம கண்ட்ரோலை நம்ம லூஸ் பண்ணிடும். இதை வந்து உடம்புக்குள்ள தாங்களாவே புகுத்தி கொள்ளக்கூடிய இதெல்லாம் இருக்கு. சேனலைசிங், இந்த பேய் ஓட்டுறவன் அது இதெல்லாம் வந்து பேய்லாம் ஓட்டுவாங்க, அதெல்லாம் வந்து எப்படி வாலண்டரியாகவே நம்ம உடம்புல ஆவாகனமும் பண்ணிக்க முடியும் அந்த பேய் பிசாசுகளை. நம்ம வந்து இப்போ சைக்கிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அமெரிக்காலலாம் கூட இருக்காங்க. ஆமாம், கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ இறந்து போன மூதாதையர்களோட பேசணும்னு ஆசை இருக்கிறவங்க வருவாங்க அவங்கள்ட்ட. அவங்க வந்து தன்னுடைய உடம்புலேயே அவங்க அந்த ஜீவனை கூப்பிட்டு தன் உடம்புலேயே ஆவாகனம் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒன்றா பதில் தான். இப்போ இந்த சார்ட் மாதிரி ஒன்று போடுவாங்க தெரியுமா? போட்டு இந்த இதெல்லாம் போட்டுருவாங்க, எஸ் நோ போட்டுருவாங்க, ஏபிசிலாம் போட்டு அந்த ஒரு காயின் வச்சுட்டு ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு அது வந்து அப்படியே நகரும். அது வந்து நான் பண்ணியிருக்கேன், நகருது, உண்மையிலேயே நகரும். ஆமாம், அது எப்படி அந்த சேனல் பீப்புள் இருப்பாங்க, அது இது இல்லாமல் வந்து அந்த எஃபெக்ட் நம்ம மென்டல், அது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது, நீங்கள் ஆவிகள் கூட போய் நீங்கள் சஞ்சாரம் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் அது வந்துச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்கேன். நான் இது பண்ணியிருக்கேன், 1 வாட்டிக்கு 3 வாட்டி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அது நகரும். நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன், தானாகவே நகரக்கூடிய இதை வந்து நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன். ஆவிகளை ஆவாகனம் பண்ணி தானாகவே நகரும். நம்ம கை வச்சு நகர்த்தினா தான் நம்ம கை நகர்த்துதுன்னு சொல்லலாம், தானாகவே. அப்போ இந்த பேய் பிசாசு ஆவிகள் என்பது அனைத்தும் உண்மைதான், அனைத்தும் உண்மை. ஆனால் அதை பற்றி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு உண்டான ப்ரிகாஷன்ஸ் இருக்கு எல்லாம் நம்ம அதை பொறுத்து நம்ம தெரிஞ்சு நம்மளுடைய. ஒரு சின்ன விஷயம், இந்த சாமி பிடிக்கிறதுன்னு சொல்றோம்ல, அதுவும் இந்த மாதிரி ஒரு விஷயம்தான். இதுல வந்து நல்ல என்டிட்டிஸ் உடம்புக்குள்ள போகுது, அவன் உடம்புல சாமி வந்துடுச்சு அப்படின்றாங்க. அந்த 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 அவங்க ஆடுற ஆட்டம் பார்த்தீங்கன்னா, வயசான தாத்தாவா இருப்பார், அவர் ஆடுற ஆட்டம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பிசிக்கலா அவரால் அதை பண்ண முடியாது. அந்த சாமி வந்த அப்புறம் தான் அவர் அந்த மாதிரி ஆடுறாரு. அந்த சக்தியை சாதாரண நிலையில் இருக்கும்போது ஆட சொன்னா முடியாது, அவரால் நடக்கவே முடியாது அவரால். ஆனால் அவர் சின்ன பையன் மாதிரி ஆடுவார்.
ஸோ இதெல்லாம் இருக்குது, உண்மை, இதெல்லாம் உண்மை. ஓகே, வணக்கம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.